தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்னெறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கின்றோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், ஊனமுற்றவர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்கிற தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். என்னுடைய ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூற்பிரிவு 12. ஆண்டவருடைய வார்த்தைகள் 7 முதல் 8 முடிய. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: சிலுவையின் கண்ணாடியில் தன்னை பார்ப்பதை தவிர வேறு எங்கும் மனிதன் தான் எவ்வளவு மதிப்புள்ளவன் என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நீண்ட நடைபயணத்தை தொடங்கும் போது பயணிகள் ஒரு கோலில் சாய்வது போல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையின் மீது சாய்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதிலும் இதயத்திலும் கிறிஸ்துவின் பேரார்வம் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து மட்டுமே அவர்கள் அமைதி, கிருபை மற்றும் சத்தியத்தை பெற முடியும். பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய சிந்தனைகள். ஜெபம். எங்களுடைய நம்பிக்கையும் அரணும் கோட்டையுமான இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். வலிமைமிக்க துணை நீர், வெப்பத்தின் மறைவிடம் நீர், தடுமாற்றத்தின் ஊன்றுகோல் நீர், வீழ்ச்சியின் அரண் நீர். எங்கள் உள்ளத்தை உயர்த்துகின்றவர் நீர். எங்கள் மங்கிப்போன கண்களுக்கு ஒளியூட்டுகின்றவர் நீர். வாழ்வும் நலமும் ஆசீரும் அருளுகின்றவர் நீர். உமக்கே புகழ்ச்சியும் மாட்சியும் என்றென்றும் உண்டாக கடவதாக. உம்மை சரணடையும் அனைவரையும் இரக்கத்தோடு கண்ணோக்கி அவர்களை அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வாழ்வும் நலமும் அருளுகின்றீர். நீரே தஞ்சம் என்று தங்களுடைய நம்பிக்கைகளை எல்லாம் உம்மீது, உமது திரு இதயத்தின் மீது வைக்கின்ற அடியவர்களை பாதுகாக்க, பராமரிக்க, அவர்களுடைய இழந்து போன வாழ்வை கட்டி எழுப்ப நீரே முன்வருகின்றீர். உமது வலக்கரம் வலிமையாய் அவர்களிடத்தில் செயல்பட்டு அவர்கள் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்ள வழி செய்கின்றீர். இத்தகைய உன்னதமான இறைவன் எங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து உம்மை ஆராதிக்க எங்களையும் ஒரு அன்பனாக தேர்ந்து கொண்ட உமது அருளுக்காக, அன்புக்காக நன்றி கூறுகிறோம். கடன் தொல்லைகளாலும், குடிநோய் பிரச்சனைகளாலும், போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக விற்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும், சமூக பிரச்சனைகளாலும் தங்கள் இதய அமைதியை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவரையும் இன்றுமுடைய வாழ்வளிக்கும் வலக்கரம் வலிமையாய் செயல்பட்டு அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி அவர்களுடைய இருக்கிற தீமையை வெளியேற்றி நோய் நொடிகளை குணமாக்கி அவர்கள் ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை மெய்யாகவே அனுபவித்து சுவைக்க இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை அவர்களுக்காக செய்தருளும்.
ஆண்டவரே, எது நடந்தாலும், எது நேர்ந்தாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உம்மை விட்டு ஒருபோதும் விலகாமல் உம்மை நேசிக்கின்ற இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரள வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எம்மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் நம்பிக்கை முழுவதையும் உம்மீது வைக்கின்றோம். ஆமேன்.